ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த போஸ்டர் எப்படி ஈஸியாக ஃபோட்டோஷாப்பில் மேக் பண்ணலாங்கிறதான் இந்த நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய விட்த் ஹைட் இது எல்லாமே என்டர் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வரும். இதில் வந்து ப்ரெசெட் டீச்சர்ஸ் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கிவி ஆடுன்னு சொல்லி நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு விட்த் ஹைட் இது எல்லாமே வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கிட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய போர்டு வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணி இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அதாவது இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து க்ரீன் கலர்லையும் சென்டரில் வந்து ஒயிட் கலர்லையும் வர்ற மாதிரி நான் பண்ண போகிறேங்க. ஆக்சுவலாக அந்த ஒயிட் கலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட பின்னாடி வந்து ஒரு ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது ப்ரஷ் டூல் வச்சு பண்ணிக்கலாம். நம்ம கிரேடியன்ட் டூல் வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடுங்கக்காண்டி நான் கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதில் வந்து இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, 3 டாட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடியன்ட் டூல் வந்து செலக்ட் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு கிரேடியன்ட் டூல் வந்து வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸுமே வரும். இதில் நீங்கள் கிரேடியன்ட் டூல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் நார்மலாக கீழே வந்து மேலே வர ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்து அந்த நம்ம எதிர்பார்த்து அந்த எஃபெக்ட் வந்து வருது. ஓகேங்களா, அந்த கிரேடியன்ட் கலர் வந்து வருது. நான் வந்து இந்த ஒயிட் கலர் ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் இதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது இந்த ப்ராடக்ட் நம்ம வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் நம்மளோட மெயின் லேயருக்கு. கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்கு வந்து நம்ம கீழே வந்து லைட்டாக வந்து ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லைட்டாக அந்த பாட்டிலோட சைஸுமே வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஷேடோ வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா நம்ம ப்ரஷ் டூல் இருக்குது பார்த்தீங்களாங்க, அந்த ப்ரஷ் டூல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் ப்ரஷ் டூல் வந்து கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் வரும். நமக்கு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து நமக்கு வந்து ஷார்ட்ஸாப்பில் வர மாதிரி வரணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த 1000 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ப்ரஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கம்மி பண்ணுறது இது எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து இந்த 2 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து சாய்ச்சிக்கோங்க. சாய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரஷ்ஷுமே வந்து லைட்டாக சாஞ்சது மாதிரி வரும். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுடைய சைஸுமே வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களாங்க, இந்த கலர் வந்து பேக்கில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் அந்த ப்ராக்கெட் கீயை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, சைஸு நார்மலாக நீங்கள் ஒன் கிளிக் பண்ணும்போதே உங்களுடைய ஷேடோ வந்து ஆட் ஆயிரும். திரும்ப V பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்துடும். இன்னுமும் உங்களுக்கு ஷேடோ செட் ஆகணும்னா திரும்ப அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து மற்ற எலமெண்ட்ஸ் அதாவது அந்த கிவி பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த மின்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணி ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். அகைன் கண்ட்ரோல் T நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடு வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து இந்த கிவி பழம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் வந்து ஷேடோ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பாட்டிலுக்கு ஷேடோ ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுக்கும் அதே ப்ராசஸ் பண்ணாலே போதுங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஷேடோ லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி திரும்ப இதில் பேஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ அந்த ஷேடோ லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அல்ட்டு கொடுத்து திரும்ப கீழே என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஓகேங்க, ஓரளவுக்கு வந்து இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டு இந்த மின்ட் இதுக்கு எல்லாத்தையுமே வந்து மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து இந்த ஃப்ரூட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது பிளர் இருக்குங்க. அந்த ஆப்ஷனில் போயிட்டு மோஷன் பிளரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மோஷன் பிளர் வந்து நான் வந்து 15 வச்சுக்கிறேங்க. 15ங்கிறது ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, அதனால் 15 நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி மோஷன் பிளரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஃபில்டர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதை அல்ட்டு கொடுத்து அது எல்லாமே வந்து காப்பி பேஸ்ட் வந்து இங்கே பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கன்னட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இந்த கிவி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே வந்து நேம் வந்து நம்ம லேயரில் வந்து ஆர்டர் படி நம்ம கொடுத்துக்கலாம். அதுபடி நம்ம குரூப்பும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, குரூப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து செலக்ட் ஆகும். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு இந்த 6 அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து செலக்ட் ஆகுங்க. இதை நீங்கள் கண்ட்ரோல் G கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு குரூப் ஆயிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன்.
இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் தாங்க ஆட் பண்ண போறேன். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டூல் பாருக்கு பார்த்தீங்களா, இதிலே டீ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் டூல் வந்து என்டர் ஆயிரும். இல்லைனா கீபோர்டில் டீ கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணாலுமே வந்து என்டர் ஆயிரும். இதில் நான் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலராக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட ஃபாண்ட்டுமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டிராப்ஸோட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது போக இன்னும் சின்ன சின்ன ஸ்மால் எலிமெண்ட்ஸ் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆர்டர் நோ அப்படிங்கிற மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரெக்டாங்கிள் டூல் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நேராக வந்து இந்த மாதிரி வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம கார்னர் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ரவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு நார்மலாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டீயை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஆர்டர் நோ அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுவோம். கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட கலரும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிளோட கலருமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிளுக்குமே வந்து டிராப்ஸோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸோட ரேட்டுமே வந்து உள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிடுவோம். இதுக்கப்புறம் வேறு எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னீங்கனாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடியாஸ் எந்த மாதிரி தோணுதோ அதுபடி நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. இதுதாங்க ஃபைனல் ரிசல்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.